இந்த ஒரு 6-7 மாசமா தொடர்ச்சியா எல்லா காணொலியும் ஒவ்வொரு மாதமும் வந்து காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். எந்த மாதமுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதாவது புதிய வரக்கூடிய பால் பூக்களோ அல்லது முத்தின மிளகுகளோ தொடர் அறுவடைக்குரிய மிளகுகளோ இல்லாமல் நம்ம காமிச்சதே இல்லை. இப்போ தண்ணி தேங்காத பூமி இல்லை சார், எனக்கு வந்து கொஞ்சம் களித்தரையா இருக்கு, தண்ணி தேங்காது, ஆனால் அந்த ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா மேட்டுப்பாத்தி முறைக்கு வந்து போயிடணும். 2 அடி உயர பெட்டு கட்டி அதுக்கு மேலே வந்து சாகுபடி வந்து நம்ம செய்யலாம். இது எல்லா இடங்களையுமே பழுக்க விடக்கூடாது. இது மாதிரி லேசான மஞ்சள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நாம் இந்த கொத்தை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இந்த மிளகு சாகுபடியில் இன்னும் வந்து விவசாயிகள் வந்து நிறையா வந்து தொடர்புக்கு வந்தீங்க, மகிழ்ச்சி. ஓப்பனான பிளேஸில் வைக்கலாமா, அதாவது வந்துட்டு திறந்த வெளியில் வந்து மிளகு சாகுபடி பண்ணலாமா, சமவெளி மிளகு சாகுபடின்னு சொன்னீங்களே அப்படின்னு வந்து நிறையா வந்து சந்தைகள் கேட்குறீங்க. அப்புறம் என்ன கேட்குறீங்கன்னா, இது போல் வந்து க்ரீன் நெட்டு, அதாவது வந்து நிழல் தானே சார் வேணும், அப்போ இது போல் க்ரீன் நெட்டு போட்டுட்டு நாம் வந்து மிளகு சாகுபடிக்கு போயிடலாமே, டெம்பரேச்சர் நாம் வந்து குறைச்சிட முடியுமே அப்படிங்கிறீங்க. உங்களுடைய ஆர்வம் எல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. மிளகு சாகுபடிக்கு நாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வேரோடி தழைச்சி கிளச்சி பூ இறங்கணுனாலே 60 விழுக்காடு நிழலும் 40 விழுக்காடு வெயிலும் வந்து தேவைப்படும். அப்போது இந்த 60 விழுக்காடு நிழல் வந்து ஏன் வந்து ஊடுபயிராக வந்து தென்னைக்குள்ளே பாக்குக்குள்ளே டிம்பர் மரங்களுக்குள்ளே அல்லது வந்துட்டு கிளைரிசீடியாவுக்குள்ளே இது மாதிரி ஏன் வந்து பண்ண சொல்கிறோம்னா, இப்போ வந்துட்டு ஒரு அனல் காற்று அடிக்குதுன்னு வச்சுங்களேன் சம்மரில், அந்த அனல் காற்று அடிக்கும் போது அந்த அனல் காற்றை தடுத்து நிறுத்தி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஊடுபயிர் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெயின் கிராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, தென்னையாக இருக்கட்டும், பாக்காக இருக்கட்டும், டிம்பராக இருக்கட்டும், இல்லை கிளைரிசீடியாவாக இருக்கட்டும், இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அனல் காற்றை தடுத்து கொடுக்கும். இது ஓப்பனான பகுதிகளில் வச்சாலோ இல்லை இந்த க்ரீன் நெட்டு கீழே வச்சாலோ அந்த அனல் காற்று தான் அடிக்கும். அந்த அனல் காற்று அடிக்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூக்கள் வர்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். அது பழையபடிக்கு அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் அந்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப வந்து அந்த ஒரு காற்று வந்து மாறுபட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் செடி மிளகை பொறுத்தளவுக்கு நாம் சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு இலைக்கும் இன்னொரு இலைக்கு இடையில எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பிரிகள் இறக்கும்னு சொல்லியிருக்கோம். நாம் கடந்த ஒரு 6-7 மாதமாக தொடர்ச்சியாக எல்லா காணொலியும் ஒவ்வொரு மாதமும் வந்து காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். எந்த மாதமுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதாவது புதிய வரக்கூடிய பால் பூக்களோ அல்லது முத்தின மிளகுகளோ தொடர் அறுவடைக்குரிய மிளகுகளோ இல்லாமல் நம்ம காமிச்சதே இல்லை. காரணம் அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் வேண்டாம்னு நினச்சாலும் அதை நம்ம காமிச்சு தான் வந்து ஆகணும். அப்போது எந்தெந்த பகுதியெல்லாம் சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஊடுபயிராக சாகுபடி செய்யலாம். ஊடுபயிராக சாகுபடி செய்யும் போது கூட தண்ணி தேங்காத பூமியாக இருந்தால் வந்து சாகுபடியை நோக்கி நம்ம நகர்த்தலாம். அப்போ தண்ணி தேங்காத பூமி இல்லை சார், எனக்கு வந்து கொஞ்சம் களித்தரையாக இருக்குது, தண்ணி தேங்காது, ஆனால் அந்த ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மேட்டுப்பாத்தி முறைக்கு வந்து போயிடணும். 2 அடி உயர பெட்டு கட்டி அதுக்கு மேலே வந்து சாகுபடி வந்து நம்ம செய்யலாம். இது வந்து நம்ம போடியில் நம்ம வந்துட்டு மாந்தோப்புக்குள்ளே வந்துட்டு ஒரு விவசாயிக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த மாதங்களில் அதனுடைய காணொலிகள் எடுத்து நாம் வந்து வெளியிடுவோம். மாந்தோப்புக்குள்ளே மேட்டுப்பாத்தி 2 அடி உயர மேட்டுப்பாத்தி போட்டு மேட்டுப்பாத்தியில் வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி 6 அடி கொடுத்து நம்ம வந்து நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 நாளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மிளகு பூக்கள் பிரிக்கல் வந்து இறங்கி இருந்திருக்கு. காரணம் வந்துட்டு உங்களுக்கு குழி எடுத்து நடவு 2 நடவு முறை தான். ஒன்று வந்து குழி எடுத்து நடவு பண்ணுறது. குழி எடுத்து நடவுங்கிறது 1.5 1.5 குழி எடுத்து 1 அடிக்கு வந்து மேல் மண்ணை போட்டு அதுக்கு மேலே ஒரு வேப்ப நாக்கு போட்டு நல்லா களைச்சி விட்டு அதுக்கு மேலே வந்து மிச்சம் இருக்க காலடியில் வந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்த நாற்றுகளை வந்து வைக்கும்போது இந்த காலடி இந்த 1/2 அடி இருக்குங்களா, இந்த 1/2 அடியானது அப்போ குழி மட்டத்துக்கு வந்துடும். அப்போ இந்த மட்டத்துக்கே வந்துட்டு மண் போட்டு குழியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து தண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது செடி உங்களுக்கு வரும்போது இது போல் வந்து மிளகு இருந்தால் கூட நாம் என்ன செய்யணும், நடவு பண்ணி 1 வாரம் கழித்து இந்த இருக்கிற மிளகு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எதுக்காக வந்து அதான் வந்து மிளகு வந்து இருக்கே சார், அதையே நாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல வேரோடி ஒரு செடி கால் பிடிச்சி தலையை ஆரம்பிக்கும் போது பிஞ்சுகளோ பூக்களோ இருந்தால் முதல்ல அதுக்கு தான் உணவை கடத்தும். அப்போது அதை வந்து நீங்கள் 1 வாரம் கழித்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது வேரோடி தலையும் போது என்னாம்னா முதல்ல தளிரத்தான், அதாவது வந்து புதிய இலைகளை தான் வெளியே தள்ளலாம். அந்த இலைகளோட வந்து பார்த்திங்கன்னா பூக்களும் வெளியே தள்ளும். அப்போ பூக்கள் வர்றது எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அல்லது வந்துட்டு நாம் வந்துட்டு உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய உரம் கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அது துப்புன்னு இலையாக தள்ள ஆரம்பிக்கும். அப்போது உரம் மேலாண்மைங்கிறதும் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் எப்படி நீர் மேலாண்மையோ அது மாதிரி தேவை கருதி உரம் மேலாண்மை. இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம வந்துட்டு நடவு பண்ணி 70 நாள் செடிகள்லேருந்து 5 மாத செடிகள்லேருந்து 7 மாத செடிகள்லேருந்து 10 மாதம் 11 மாதம் 15 மாதம் 16 மாதம் இப்படி நாம் அடுக்கடுக்காக நாம் வந்து காமிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு செடி மிளகை எடுத்துக்கட்டுறதுனா என்ன, ஏன் எடுத்துக்கட்டணும், எடுத்துக்கட்டுறது மூலிமா என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, நாம் ஏன் வந்து மிளகு வந்து இவ்வளவு சாகுபடி
பண்ண சொல்கிறோம், அதிகமாக வந்து சொல்கிறோம் அப்படின்னா 2 காரணங்கள் தான். அதாவது வந்துட்டு மிளகுனாலே கொடி மிளகு மட்டும்தான், அதுக்கு மரங்களில் மட்டும்தான் ஏறும், மலைப்பிரதேசங்களில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத முதல்ல உடச்சி எறிஞ்சிட்டு, சமவெளிகள்லையும் மிளகு வரும், நிழல் மட்டும் இருந்தால் போதுமானது, எல்லா வகையான மண்கட்டத்திலையும் நம்ம வந்து மிளகை வந்து கொண்டு வந்துட முடியும். அப்போது எல்லா வகையான மண்கட்டும் போது நீர் தேங்காத பூமியாக இருக்கணும், அது மண்ணில் வந்துட்டு கால்சியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் நேரடியாக வந்து உங்கள் களத்துக்கு வந்துட்டு உங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய அக்ரி வந்து பார்வையிடுவாங்க. அப்படி பார்வையிட்டு அந்த மண்ணுக்கு வரும், இங்கே அது நிழல் இருக்குது, இங்கே வெயில் வந்து போதுமானதாக இருக்குது, இங்கே சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கும்போது உறுதியாக வந்து 1ஆம் ஆண்டில் வந்து நம்ம வந்து அறுவடைக்கு வந்து செடியை வந்து கொண்டு போயிட முடியும். அப்போ நமக்கு இதில் வந்து அறுவடை என்னவா வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா, 2வது வருடத்திலே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து நமக்கு வந்து ட்ரை மிளகு வந்து 12ஆம் மாதத்துலேருந்து 24 மாதத்துக்குள்ளே 1 கிலோ வந்து நமக்கு வந்து ட்ரை மிளகு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். 24 மாதங்களுக்கு பிறகு ஆவரேஜாக வருஷத்துக்கு வந்துட்டு குறைந்தது 1.5லேருந்து 2 கிலோ வந்து ட்ரை பெப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது இன்றைய சந்தை மதிப்பு என்ன? கிட்டத்தட்ட 600 ரொம்ப ஆவரேஜாக 500 கீழே மிளகு கிடையாது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய மிளகு 4ஆம் தரம் 5ஆம் தரம் 6ஆம் தரம் பார்த்தீங்கன்னா சளிச்ச அந்த குருணை அதுதான் கடைகளுக்கு வருது. நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த பால்ரஸ் குண்டு மாதிரியான இது போல் முத்தின மிளகுகள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எந்த கடைகளுக்குமே வந்து வர்றதில்லை. இதிலே பார்த்தீங்கன்னா மிளகு எப்படி அறுவடை அப்படிங்கிறதுல மிளகு பழுத்து இருக்கும், அந்த பழுத்த மிளகா இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இது மாதிரி எல்லா இடங்களையுமே பழுக்க விடக்கூடாது. இது மாதிரி லேசான மஞ்சள் வரும்போதே பார்த்தீங்கன்னா நாம் இந்த கொத்தை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போது எல்லாமே முழுசாக பழுக்கணும்னு நினச்சா இது மாதிரி உதிர ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு மிளகு லேசாக பழுக்கும் போதே நாம் அதை கட் பண்ணி எடுத்து நாம் அதை ட்ரை பெப்பராக மாற்றலாம். ட்ரை பெப்பரை எப்படி மாற்றணுங்கிறத நேரடியாக உங்கள் களத்துக்கு வந்து நாம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அப்போது விவசாயிகள் வந்துட்டு எல்லா நிலங்கள்லையுமே எல்லா மாவட்டங்கள்லையுமே, அதாவது வெப்பமண்டல பகுதி, மித வெப்பமண்டல பகுதி, குளிர் சார்ந்த பகுதி, மலை பிரதேசங்கள், இப்படி எல்லா பகுதிகளிலுமே மிளகு வந்து நம்மளால் வந்து சாகுபடி கொண்டு போயிட முடியும், அதை சாத்தியப்படுத்திட முடியும், சக்ஸஸும் பண்ணிட முடியும். பட் அதுக்குரிய அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச், அந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம வந்து முதல்ல கொண்டு வந்துடணும். அப்போ அந்த பருவநிலை மாற்றம் எப்படி கொண்டு வரணும்? அப்படி பிளைன்ஸில் வச்சா வராது, இப்படி கிரீன் நெட்டு கீழே வச்சா வராது. ஒரு செடி 2 செடி நான் மொட்டை மாடியில் வளர்க்குறேன், 10 செடி மொட்டை மாடியில் வளர்க்குறேன், 100 செடி மொட்டை மாடியில் வளர்க்குறேன்னா, மொட்டை மாடியில் வளர்க்குற அந்த மாடி தோட்ட முறைங்கிறதே வேறு. உங்களுக்கு வந்துட்டு மாடி தோட்ட முறையில் நீங்கள் மேலே க்ரீன் நெட் போட்டு சைடில் எல்லாம் கூட கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மிஸ்ட் சம்மர் மாதிரி கூட செட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி விடலாம். கீழே கொடுக்க வேண்டியதே இல்லை, தண்ணியை மேலே ட்ரிப்பர் போட்டு மேலேருந்து நீங்கள் வந்து மிஸ்ட் சம்மரில் கொடுக்கலாம். பட் ஆனால் லார்ஜ் ஸ்கேலாக வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி நடைமுறைகளில் வந்து பண்ணணும். மேற்கொண்டு வந்து மிளகு சாகுபடியில் வந்து ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தால் விவசாயிகள் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து உளவியை தொடர்பு கொள்ளணும். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.